அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணைய வழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 7வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல் அரங்கியல் என்னும் பேராசிரியர் கலாநிதி சி. மௌனகுரு அவர்களின் ஆய்வு நூல். பேராசிரியர் கலாநிதி சின்னையா மௌனகுரு ஈழத்தின் நாடகத்துறை பேராசிரியர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய பெருமைக்குரியவர். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விபுலானந்தர் அழகியல் கற்கை நெறி நிறுவனத்தில் தலைமை பொறுப்பிலும் பீடாதிபதி என்று சொல்லப்படுகிற டீன் பதவியும் வகித்தவர். கல்லூரி காலத்திலேயே கூத்தை கற்றுக்கொண்டு அரங்கேறியவர். சங்காரம், ராவணேசன், வனவாசத்தின் பின் உள்ளிட்ட ஏராளமான நாடகங்களின் ஆசிரியர். தமிழின் இலக்கிய பரப்பு குறித்த மிகவும் ஆழமான அவதானங்களை படைப்புகளாக தந்தவர். நாடக கோட்பாட்டாளர், நடிகர், நெறியாளுனர், விமர்சகர், இசை விற்பன்னர். தான் எழுதிய நெறியாளுகை செய்த ராவணேசன் நாடகத்தில் இளவயதிலும் நடுத்தர வயதிலும் முது வயதிலுமாக நடித்தவர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு காலகட்டங்களில் ஒரே நாடகத்தில் ஒரே பாத்திரத்தில் நடித்த நடிகர் பேராசிரியர் மௌனகுரு மட்டுமாகத்தான். சடங்கிலிருந்து நாடகம் வரை மௌனகுருவின் 3 நாடகங்கள்: தப்பி வந்த தாடி ஆடு சிறுவர் நாடகம், சங்காரம் ஆற்றுகையும் தாக்கமும், ஈழத்து தமிழ் நாடக அரங்கு, சக்தி பிறக்குது நாடகம், பேராசிரியர் எதிரி வீர சரத்சந்திராவும் ஈழத்து நாடக மரபும், மட்டக்களப்பு மரபுவழி நாடகங்கள், ராவணேசன் நாடகம், வனவாசத்தின் பின் நாடகம், அரங்கியல், தமிழ் கூத்துக்கலை, வடமோடி ஆட்ட பயிற்சிக்கான கைநூல். பேராசிரியர் மௌனகுருவின் பிற நூல்கள்: 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம், சுவாமி விபுலானந்தர் காலமும் கருத்தும், பழையதும் புதியதும், கலை இலக்கிய கட்டுரைகள், சங்ககால சமூகமும் இலக்கியமும், மட்டக்களப்பு தமிழகத்தில் இந்து பண்பாடு, சார்வாகன் குறுநாவல், தமிழர் வரலாறும் பண்பாடும், தெரிந்ததும் தெரியாததும், பாரதிதாசனின் தேசிய கருத்து நிலையும், ஈழத்து தமிழ் கவிஞர்களின் அதன் செல்வாக்கும், பண்டை தமிழர் வரலாறும் இலக்கியமும் உள்ளிட்ட பல நூல்களினுடைய ஆசிரியர் கலாநிதி பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்கள். நண்பர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அரங்கியல் எனும் மௌனகுரு அவர்களின் இந்த நூலினை வெளியிட்டிருப்பவர்கள் பூபாலசிங்கம் புத்தகசாலை, கொழும்பு. முதற் பதிப்பு 2003 ஆண்டு, திருத்தப்பட்ட பதிப்பு 2010 ஆண்டு, பக்கங்கள் 307. நண்பர்களே, 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த நூலில் 19 கட்டுரைகள் உள்ளன. ஆற்றுகை அறிமுகம், ஆற்றுகை கோட்பாடுகள், வரலாறு, பயில் முறைகள் குறித்த முதல் பகுதி மிக விரிவாக அமைகிறது. நவீன கோட்பாடுகளின் வெளிச்சத்தில் கூத்தை புரிந்து கொள்ளல், நாடக வரலாற்றை விளங்கிக் கொள்ளல் முதலிய அடிப்படையிலே 2வது பகுதியினுடைய கட்டுரைகள் அமைகின்றன. ஈழத்து கூத்து, நாடகம், நவீன நாடகம் குறித்த பல்வேறு விவாதங்களாக அமைவது 3வது பகுதி. இந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்கும் புகழ்பெற்ற நாடக எழுத்தாளராகிய குழந்தை மா. சண்முகலிங்கன் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரையை வழங்கியிருக்கிறார். ஈழத்து நாடக ஆய்வுகளில் பேராசிரியர் மௌனகுருவின் அரங்கியல் என்னும் ஆய்வு நூலின் வகிபாகத்தை மிக நுட்பமாக விளக்குகிறார் சண்முகலிங்கன். இந்த நூலை மதிப்பிடும் அவர் இப்படி சொல்லுகிறார்: மௌனகுருவின் இந்த நூலை ஒரு ஆற்றுப்படை எனலாம். அரங்கியல் ஆற்றுப்படை என்போமா? அவர் ஆற்றுப்படுத்திய திசையில் நாம் சென்று பார்த்தால் என்ன? அந்த அரங்கியல் ஆடுகளத்தில் நாமும் ஆடி பார்க்கலாமே.
அவ்வாறு ஆடி திளைக்கும் போது புதிய திசைகள் நோக்கி நாமும் ஆற்றுப்படுத்தலாம் என்கிறார் சண்முகலிங்கன். அரங்கியல் என்னும் தலைப்பு பற்றிய சிறு விளக்கம். தியேட்டர் என்ற ஆங்கில பதத்தை அரங்கம் என்கிறார்கள். தியேட்ரிக்ஸ் அரங்கியல் எனப்படுகிறது. அரங்கியல் என்றால் தியேட்டர் எனப்படும் சினிமா தியேட்டரை குறிக்கிறதா? இல்லை, அதன் பொருள் இன்னும் விரிவானது. நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருந்த திருமிகு உதயச்சந்திரன் IAS அவர்கள் தமிழகம் முழுவதும் நடத்திய ஆசிரியர்களுக்கான பயிற்சிக்கு கருத்தாளர்களாக சிலரது பெயர்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். அதில் என் பெயரும் இருந்திருக்கிறது. எனவே பயிற்சி நடத்துவோர் அழைக்க தமிழகத்தின் சில பகுதிகளுக்கு சென்று பள்ளி ஆசிரியர்களிடம் உரையாற்றினேன். முதலாக நான் அழைக்கப்பட்ட சம்பவம் மிகவும் சுவையானது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சிறு நகரம் ஒன்றில் நடக்க இருந்த பயிற்சிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. வருவதாக ஒப்புக்கொண்டேன். பயிற்சி பெறுபவர்கள் எத்துறை ஆசிரியர்கள் என்று வினவினேன். அறிவியல் ஆசிரியர்கள் என்றார் அழைத்த நண்பர். ஒரு கணம் திகைத்த நான், சரி, நம் லட்சணம் நன்றாக தெரிந்துதான் அழைக்கிறார்கள் போல என்று நினைத்து அறிவியலும் போலி அறிவியலும், சயின்ஸ் அண்ட் ஜூடோ சயின்ஸ் என்ற தலைப்பில் உரையாற்றுவதாக தெரிவித்தேன். குறிப்பிட்ட நாளில் ஒரு முழு இரவு பயணப்பட்டு அந்த ஊரில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விடுதிக்கு சென்று தங்கினேன். காலை 10 மணிக்கு நிகழ்வு. குளித்து சாப்பிட்டு தயாராக இருந்த என்னை அழைத்து போக நண்பர் 9:30 மணிக்கு வந்தார். மகிழுந்தில் அழைத்து செல்லும்போது அவர் கேட்டார், உங்கள் தியேட்டர் பெயர் என்ன சார் என்றார். திகைத்தேன். தியேட்டரா என்றேன். ஆமாம், தியேட்டர் பர்சன்னு உங்கள் பேருக்கு பக்கத்தில் போட்டிருந்ததே என்றார். தாளை வாங்கி பார்த்தேன். கருத்தாளர்கள் பட்டியலில் டாக்டர் K. பார்த்திபராஜா தியேட்டர் பர்சன் என்று போட்டிருந்தது. சார், நான் சினிமா தியேட்டர் ஓனர் இல்லை. நான் ஒரு தமிழாசிரியன், நாடகத்துறையைச் சேர்ந்தவன். அதைத்தான் அப்படி போட்டிருக்கிறார்கள். தியேட்டர் என்பது நாடகத்தை குறிக்கும் சொல் என்றேன். நாடகம், அரங்கம் என்ற 2 பதங்களுக்குமான வேறுபாட்டை இந்நூலில் பேராசிரியர் மௌனகுரு விளக்குகிறார். அதனை பின்னர் காண்போம். ஆற்றுகையும் ஆற்றுகை கலைகளும் என்பது இந்நூலின் முதல் கட்டுரை. அதென்ன ஆற்றுகை? ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதைத்தான் ஆற்றுகை என்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அதை குறிப்பிடுகிறோம். இதை ஆற்றுகை என்றும் அழிக்கை என்றும் சில இடங்களில் பயன்படுத்துகிறார்கள். ஈழத்தமிழ் அறிஞர்கள் புழங்கும் சொற்கள் தனித்துவமானவை. நாம் அவற்றை கற்க வேண்டும். வேல்யூஸ் என்பதை பெருமானம் என்று பயன்படுத்துகிறார்கள். சோஷியல் வேல்யூஸ் என்பதை சமூக பெருமானம் என்பதாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ரோல் என்பதை வகிபாகம் என்கிறார்கள். இப்படியான பல்வேறு ஆங்கில சொற்களுக்கு அல்லது கலை சொற்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிகவும் ஆழமான பொருளுடையவை. நண்பர்களே, ஆற்றுகைக்கும் ஆற்றுகை கலைகளுக்கும் இடையே நிகழ்த்தும் முறை, நிகழ்வை உள்வாங்கும் முறை என்பனவற்றிடையே பாரிய வேறுபாடுகள் உள்ளன என்கிறார் மௌனகுரு. ஆற்றுகை இன்றி மனிதகுலம் சமூகமாக இயங்க முடியாது. பிறந்த குழந்தையை தாலாட்டி சீராட்டுவது முதலாக இறந்த பிணத்திற்கு செய்யப்படக்கூடிய சடங்குகள் வரை ஆற்றுகைதான். ஆற்றுகை, புதிய ஆற்றுகை, மரபு ரீதியான ஆற்றுகை என 2 வகைப்படும் என்கிறார் பேராசிரியர். மரபு ரீதியிலான ஆற்றுகையின் 2 பிரதான பண்புகள் உட்பொதிந்துள்ளன என்றும் எடுத்துக்காட்டுகிறார். அவை என்ன பிரதான பண்புகள்? ஒன்று மீளச் செய்தல், 2வது தொடர்பு கொள்ளல். முன்பு செய்யப்பட்ட ஒன்றை அல்லது நமது முன்னோர் பாரம்பரியமாக செய்த ஒன்றை அல்லது யாரோ ஒருவர் அல்லது குழு எங்கோ செய்த ஒன்றை மீளவும் செய்து காட்டுதல், மீளச் செய்தல். பேராசிரியர் மௌனகுரு இப்படி சொல்லுகிறார். கோயில்களில் தீ மிதித்தலை நாம் ஒரு ஆற்றுகை என கொண்டால், தீ மிதிக்க செல்லும் தெய்வம் ஏறி ஆடுபவரின் உடல் அசைவுகள், அபிநயங்கள், அவர் அணிந்திருக்கும் உடை, அவர் மேல் பூசப்பட்டிருக்கும் குங்குமம், மஞ்சள், அவர் அணிந்திருக்கும் சிலம்பு, கையில் பிடித்திருக்கும் வேப்பிலை கொத்து, அவரின் வாயிலிருந்து வரும் ஹ என்ற உச்சாடனம்,
அதற்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் மடை, அதில் உள்ள வாழைப்பழம், பாக்கு, வெற்றிலை, தீக்குழியின் முன் நிறுத்தப்பட்டிருக்கும் சூலம், தகதகவென சிகப்பாய் அனல் வீசும் தீக்குழி, இவையெல்லாமே தொடர்பு சாதனங்கள்தான் என்கிறார் மௌனகுரு. ஆற்றுகையில் மனிதர் மட்டுமின்றி அவனோடு அல்லது அவளோடு சேர்ந்த அனைத்துமே தொடர்பு ஊடகங்களாக செயற்படும் என்கிறார். ஆற்றுகை கற்கை நெறி குறித்து மிக விரிவாக பேசுகிறார் மௌனகுரு. இக்கற்கை நெறி எல்லா பக்கங்களிலிருந்து வரும் ஆய்வாளர்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. சமூகத்தை அறிய புறப்படும் சமூக விஞ்ஞானிகளும் சமூகத்தை மாற்றச் செயற்படும் செயற்பாட்டாளர்களும் இக்கற்கை நெறியால் கவரப்படுகின்றனர் என்கிறார் அவர். நடனம், ஓபரா, இசை, நாடகம், அரங்கு, சர்க்கஸ் கலை ஆகியவற்றை சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறார் பேராசிரியர். நாடகம் செய்யப்படுவது ஆகும். இது ஆக்ஷன் எனப்படும் செய்கையிலிருந்து வந்தது. ஒன்றை போல செய்தல் நடிப்பாகும் என்கிறார் பேராசிரியர். அரங்கு என்பது என்ன? நாடகத்தன்மை வாய்ந்த ஒரு பொய்யை பார்வையாளர்கள் முன் உருவாக்குதல். இங்கு பார்ப்போர், ஆற்றுவோர் என்ற இரு தரத்தினர் முக்கியமானவர்களாய் இருப்பார்கள். நிகழிடமும் இங்கு முக்கியம் பெறும். இவை அனைத்தையும் இணைப்பதற்கே அரங்கு என்ற பதம் பாவிக்கப்படுகிறது என்கிறார் மௌனகுரு. அரங்கு என்றால் என்ன என்பது அடுத்த கட்டுரை. நிகழ்த்து வெளி, பார்வையாளர், ஆற்றுவோர் இணைப்பினை நாம் அரங்கு என வரையறுக்கலாம் என்பது பேராசிரியர் மௌனகுரு தரக்கூடிய வரையறை. அவர் இப்படி சொல்லுகிறார்: நாம் நாடகத்தை தனியே இருந்து பார்ப்பதில்லை, இன்னும் பலருடன் சேர்ந்தே பார்க்கிறோம். மனிதர் கூட்டாக இருந்து பார்க்கும் கலை இது. நாம் தனியாக அல்ல, பார்ப்போருள் ஒருவராக இருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஓர் அம்சமாகும் என்கிறார் அவர். நாடகமும் அரங்கும் என்னும் தலைப்பிலான கட்டுரை இந்த இரு பதங்களையும் இன்னும் விரிவாக விளக்குகிறது. ஒரு நாடகம் அரங்கேறியது. அது பலருடைய வரவேற்பையும் பெற்றது. பத்திரிகைகள் அதனை பாராட்டி எழுதின. ஒரு நாடக விமர்சகர் அந்த நாடகத்தை விமர்சனம் செய்யும் போது இப்படி சொன்னார்: இது ஒரு நல்ல அரங்கு, ஆனால் மோசமான நாடகம் என்று எழுதினார். இட்ஸ் அ குட் தியேட்டர் பட் பேட் ட்ராமா என்றார். அதை படித்த பலர், என்ன, ஒரு நாடகம் எப்படி நன்றாகவும் மோசமாகவும் இருக்க முடியும் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். அப்படி இருக்க முடியாதல்லவா? ஒரு நாடகம் ஒரே நேரத்தில் நன்றாகவும் மோசமாகவும் எப்படி இருக்க முடியும்? இப்படி அபிப்பிராயம் தெரிவித்த பலருக்கு நாடகம் வேறு, அரங்கம் வேறு என்பது தெரியாமல் இருந்ததே அதற்கு காரணம் என்கிறார் மௌனகுரு. நாடகம் என்பது ஒரு செய்து காட்டுகையாகும். முன்னர் நிகழ்ந்த ஒன்று அங்கே செய்து காட்டப்படுகிறது. செய்து காட்டுகைக்கு ஊடாக நாடகச் செய்கை, டிராமடைசேஷன் வருகிறது. இந்நாடகத்தை செய்து காட்டுவதில் 3 பேர் முக்கியம் பெறுகிறார்கள் என்கிறார் ஆசிரியர். 1, நாடகத்தை தோற்றுவிக்கும் ஆசிரியர். 2ஆமவர் நாடகத்தை ஆற்றும் நடிகர். 3ஆமவர் நாடகத்தை வழிநடத்தக்கூடிய நெறியாளர். எனில் நாடகம் எழுதும் எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் என்று சொல்லப்படக்கூடிய நெறியாளர், இந்த 3 பேரும் நாடக ஆற்றுகையிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்கிறார் அவர். அரங்கு என்பது என்ன? பார்ப்போரும் ஆற்றுவோரும் சந்திக்கும் வெளியையே நாம் அரங்கு என்கிறோம் என்கிறார் பேராசிரியர். வெளி என்பது ஸ்பேஸ். இடம் என்பது மண்ணில் மட்டுமில்லை, விண்ணிலும் இருக்கிறது. வெர்ச்சுவல் ஸ்பேஸ் என்பதும் கூட இருக்கிறது தானே. எனவே இடம் என்பது மண்ணில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை. அது மண்ணுக்கும் வெளியே, மண்ணுக்கும் மேலே இருக்கிற இடத்தையும் குறிக்கிறது என்று பார்க்கலாம். பார்வையாளரும் ஆற்றுகையாளரும் சந்திக்கக்கூடிய வெளி என்பது இடத்தை மட்டும் குறிக்கவில்லை, சந்திக்கும் செயற்பாட்டையும், அதாவது ப்ராசஸ் என்று சொல்லுகிறோம், சந்திக்கக்கூடிய செயற்பாட்டையும் குறிக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஆற்றுகையில் கருத்தியல், அழகியல் முதலான அம்சங்கள் இச்சந்திப்பு வெளி என்பதில் இருக்கின்றன. எனவே
நாடகம் என்பதற்கும் அரங்கு என்பதற்குமான வேறுபாட்டை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நாடகக் கலையின் பயன்கள் என்றொரு சிறந்த கட்டுரை இந்நூலிலே இருக்கிறது. நாடகக் கலை ஏனைய கலைகளை விட வித்தியாசமான கலை. சுவைபட வருவனவெல்லாம் ஓரிடத்தில் தொகுத்து கூறக்கூடிய கலை நாடகக் கலை. அத்தோடு ஓவியம், சிற்பம், கட்டிடம், இசை, நடனம் என அனைத்து கலைகளும் சங்கமிக்கும் கலை இது. அனைத்து கலைகளும் சங்கமிப்பதால் அனைத்து கலைகளையும் ரசிக்கும் முழுமையான கலை உணர்வு இக்கலையை பார்ப்பதால் நமக்கு ஏற்படுகிறது என்கிறார் பேராசிரியர். எனவே ஒரு முழுமையான அனுபவத்தை தருவதாக நாடகம் அமைந்து போகிறது. ஓவியத்தை பார்க்கிறோம், சிற்பத்தை ரசிக்கிறோம், இசையை ருசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து தரக்கூடிய கலையாக நாடகக்கலை அமைகிறது என்பது பேராசிரியர் மௌனகுருவினுடைய கருத்தாக இருக்கிறது. நாடக வரலாற்றில் நாடகம் மக்களை நன்மைக்கு இட்டுச் சென்றதையும் காண்கிறோம், தீமைக்கு இட்டுச் சென்றதையும் காண்கிறோம். மனிதகுல விழுமியங்களை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அவர்களுக்கென ஒரு கருத்தியலை உருவாக்கிய கலையும் இதுதான். அவ்விழுமியங்களை கேள்விக்கு உள்ளாக்கி மக்கள் மத்தியில் விமர்சன பாங்கினை ஏற்படுத்திய கலையும் இதுதான் என்று நாடகத்தினுடைய இருவேறு எல்லைகளை, இருவேறு பணிகளை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நாடகத்தின் தனித்துவம் யாது? நடிப்போருக்கும் பார்ப்போருக்கும் இடையில் நடைபெறும் ஊடாட்டமே இன்ட்ராக்ஷன். இந்த ஊடாட்டமே நாடகத்தின் அடிநாதம் என்கிறார் பேராசிரியர். ஒரு நாடகம் மீண்டும் மீண்டும் மேடையேறுகிறது என்பது உண்மையாயினும் ஒரு நாடகமும் முதல் அளித்த அளிக்கை மாதிரி மீண்டும் அளிக்கப்படுவதில்லை என்கிறார். இது தமிழகத்தினுடைய பல்வேறு நிகழ்த்து கலைகளில் நாம் பார்க்கலாம். தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இசை நாடகங்களை, குறிப்பாக வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களை ஒரு கிராமத்து பார்வையாளன் வருடத்திற்கு 10 முறைக்கும் மேலாக பார்த்து விடுவான். அவனுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ பல நூற்றுக்கும் மேற்பட்ட முறை வள்ளி திருமணம் நாடகத்தை பார்ப்பான். பார்த்த நாடகத்தையே திரும்ப திரும்ப இரவு முழுவதும் பார்க்கிறார்களே, இது அவர்களுக்கு சலிப்பை தராதா என்று ஆய்வாளர்களுக்கு கேள்வி வருகிறது. உண்மையில் நாடகம் என்பது ஒரு முறை நிகழ்ந்த நிகழ்வு அப்படியே மறுமுறையும் நிகழ்வதில்லை. நாடகத்தின் கதை ஒன்றுதான், ஆனால் அதை நிகழ்த்தும் முறை ஒவ்வொரு முறையும் வேறு வேறாக ஆகிறது. முதல் முறை ஒரு நாடகத்திலே நடித்த நடிகன் அடுத்த முறை அதே மாதிரி நடிப்பதில்லை, அல்லது அதை போலவே செய்ய முடிவதில்லை. அது வேறொரு பரிமாணத்தில் இருக்கும் என்பதைத்தான் பேராசிரியர் மௌனகுரு இங்கே சுட்டிக்காட்டுகிறார். மேடையில் தான் சிருஷ்டிக்கும் போதே சுவைஞரின் எதிர்வினைகளை நடிகர் கண்டுகொண்டே சிருஷ்டிக்கின்றனர் என்கிறார் அவர். மற்ற நுண்கலை படைப்பாளிகளுக்கும் நாடக படைப்பாளிகளுக்கும் என்ன வேறுபாடு? மேடையில் தான் சிருஷ்டிக்கும் போதே சுவைஞரின் எதிர்வினைகளை நடிகர் கண்டுகொண்டே சிருஷ்டிக்கின்றனர் என்கிறார் பேராசிரியர். பார்ப்போரின் எதிர்வினைகளை உணர்கின்றனர். அவர்களின் அமைதியும் கூட ஒரு எதிர்வினைதான் என்கிறார் பேராசிரியர் மௌனகுரு. சிற்பம், ஓவியம் போன்ற கலைகளில் படைப்பாளி படைக்கும் போது பெரும்பாலும் நாம் பார்ப்பதில்லை. அதிலும் இப்போதெல்லாம் கண்காட்சிகளில் பொதுமக்கள் மத்தியிலேயே ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியர்கள் உண்டு. அப்படி சில ஏற்பாடுகள் இருப்பது உண்மைதான். ஆனால் படைப்பாளி இல்லாத போதும் படைப்பு இருக்கும். இதிலிருந்து நாடகம் எங்கே வேறுபடுகிறது என்றால், நாடகம் படைப்பாளியை விட்டு பிரிக்க முடியாதது. நாடகம் சில விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு விளையாடும் விளையாட்டு. நாடகத்தை ஆங்கிலத்தில் பிளே என்று அழைப்பார்கள். எனவே சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போன்றது என்கிறார் பேராசிரியர் மௌனகுரு. ஒரு எடுத்துக்காட்டினை தருகிறார் அவர். மேடையில் ஒருவர் கர்ணனாக நடிக்கிறார். கர்ணனாக நடிப்பவருடைய பெயர் கணேசன். மேடையில் கர்ணனாக கணேசன் நடிக்கிறார். பார்வையாளர்கள் கணேசனை கர்ணன் என்று கருத மாட்டார்கள். கணேசன் என்பவர் கர்ணனுக்கு நடிக்கிறார் என்ற நினைப்பில் அப்பொய்மையை ஏற்று கணேசனை கர்ணனாக நம்பி ஒன்றுவர் என்கிறார். கணேசனுக்கும் தெரியும் பார்வையாளர் தன்னை கர்ணன் என்று நம்பவில்லை.
கணேசனாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் அந்த உண்மையை மறுத்து நம்புவதான ஒரு பொய்மையில்தான் தன் நடிப்பை பார்க்கிறார்கள் என்று கணேசனுக்கும் தெரியும். இந்த இரண்டு சாராருமே ஒரு பொய்யை தம் மனதில் அகற்றி வைத்துவிட்டு உண்மை என்று நம்புவதாக பாவனை செய்கிறார்கள். இந்த பொய்மை விளையாட்டில் ஈடுபடுவதனால்தான் நடிகரும் நடிக்கிறார், பார்வையாளரும் பார்க்கிறார்கள். இவ்வகையில் நாடகம் என்பது பொய்மை விளையாட்டு என்கிறார் பேராசிரியர். நாடகத்தில் பங்கு கொள்ள ஏன் விரும்புகிறோம் என்ற வினாவினை எழுப்பி ஏராளமான செய்திகளை சிந்தனைக்கு தருகிறார் மௌனகுரு. இந்த நாடகத்தில் ஈடுபடுபவர்களில் பல நிலையினரை அவர் எடுத்து காட்டுகிறார். சுய திருப்தி அடைபவர்கள். நாடகத்தில் நடிக்கிறோம், பலர் பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள், எனவே அதன் வழியாக ஒரு மன திருப்தி கிடைக்கிறது. எனவே சுய திருப்தி அடைவதற்காக நாடகத்தில் ஈடுபடுபவர்கள். மற்றொரு பிரிவினர் இருக்கிறார்கள், பார்வையாளர்கள் பாராட்டாவிட்டாலும் சுய திருப்தி அடைபவர்கள். இப்படி ஒரு பிரிவினர். மூன்றாவது பிரிவினர் சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ப்பவர்கள். நாடகத்தில் ஈடுபடுவதன் வாயிலாக சமூகத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் கிடைக்கிறது என்று உள்வாங்கிக் கொள்பவர்கள் இவர்கள். நான்காவது பிரிவினர் இப்படி தொடர்ச்சியாக நாடகத்தில் ஈடுபடுவதன் வாயிலாக உள்முக தேடலையும் ஆன்மீக உள திருப்திகளையும் தந்து பேரின்ப நிலைக்கு பயணப்படுபவர்கள் என்பதாக இந்த நான்கு பிரிவினரை குறித்து பேசுகிறார் பேராசிரியர். நாடக பயிற்சி ஏன்? பேராசிரியர் இப்படி சொல்லுகிறார். நடிகர்களுக்கு தேவையானவை நெகிழ்ச்சியான, எதற்கும் இசைந்து கொடுக்கக்கூடிய உடல், கற்பனை வளம் நிறைந்த மனம், கற்பனை வளம் நிறைந்த குரல். இது நடிகர்களுக்கு தேவையானது. இம்மூன்றும் அனைத்து மனிதர்களிடமும் இருக்கிறது. அவற்றை நாம் விருத்தி செய்வதில்லை. நாடக பயிற்சி இவற்றை விருத்தி செய்ய உதவுகிறது என்கிறார். பயிற்சியினுடைய தன்மைகள் யாவை? நாடக பயிற்சியில் நமக்குள் இருக்கும் திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. உடல் இறுக்கத்திலிருந்தும் உள இறுக்கத்திலிருந்தும் விடுதலை செய்யப்படுகிறோம் என்கிறார் பேராசிரியர். உளம் விடுதலையானால் கற்பனைகள் நிறைய வரும். உடல் இயங்காத உளம் விடுதலை பெறும் நித்திரை நிலையில்தானே நாம் கனவுகளை காண்கிறோம் என்று கேட்கிறார் பேராசிரியர். உடல் இயங்கவில்லை, உளம் விடுதலை பெற்ற நித்திரை உறங்கக்கூடிய நேரத்திலே தானே நாம் கனவுகளை காண்கிறோம். இது உண்மைதான். இவ்வகையில் உறக்கம் இல்லாத போது நித்திரை இன்றியே நாடக பயிற்சி மூலம் இந்த நிலையினை பெற முடியும் என்கிறார் பேராசிரியர். இந்த கட்டுரையை இப்படி நிறைவு செய்கிறார். தொழில்நுட்ப யுகத்துக்குள் இயந்திரமயமாகி போயுள்ள மனித இனத்தை மீட்டெடுக்கும் வல்லமை இக்கலைக்குத்தான் அதிக அளவு உண்டு. மனிதகுலம் வாழும் வரை இக்கலையின் தேவை இருப்பதனால் இது என்றும் வாழும் கலையாகவும் இருக்கிறது என்கிறார் பேராசிரியர். நாடகம் என்பது எவ்வாறு தனி மனிதனை சமூகத்தோடு எப்போதுமே இணைத்து கொண்டிருக்கிறது என்கிற பொருண்மையில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். சமூக மனிதனை உருவாக்கும் நாடக பயிற்சிகள் என்பது அக்கட்டுரையினுடைய தலைப்பு. கற்றல் கற்பித்தல் முறைமையில் நாடகம் எனும் தொகுப்பில் இந்த கட்டுரை இருக்கிறது என்பதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, நடிப்பு முறைமைகள் பற்றிய எண்ண கருக்கள் என்ற தலைப்பில் நடிப்பினுடைய முதன்மை பிரிவுகளை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். பல்வேறு நடிப்பு வகைகளையும் அவர் சுட்டுகிறார். மனோரதிய நடிப்பு முறை, ரொமான்டிக் ஆக்டிங், மிகு உணர்வு நடிப்பு முறை, மெலோட்ரமட்டிக் ஆக்டிங், முறை நடிப்பு மெத்தட் ஆக்டிங், காவியபாணி நடிப்பு முறை எபிக் தியேட்டர் ஆக்டிங் என்பதாக பல்வேறு விதமான நடிப்பு முறைமைகள், அவற்றினுடைய விளக்கங்கள் என்பதாக இந்த பகுதியை எழுதி செல்லுகிறார் பேராசிரியர். முழுமை அரங்கு டோட்டல் தியேட்டர் என்பதை பற்றியும் அவர் பேசுகிறார். அரங்கத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? மக்களை மக்களுக்கு உணர்த்துவதுதான் அரங்கத்தினுடைய நோக்கம். இப்படி மக்களை மக்களுக்கு உணர்த்துவது என்பதில் இரண்டு வகை உண்டு. மக்களை அரங்க நிகழ்வுகளோடு இணைக்கிற
பங்காளர்களாக ஆக்குகிற நிகழ்வு ஒரு வகை. மற்றொரு வகை மக்களை வெறும் பார்வையாளர்களாக ஆக்குகிற நிகழ்வு. மரபு வடிவங்களிலே மக்கள் பங்காளர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். தமிழகத்தினுடைய தெருக்கூத்து போன்ற நிகழ்த்து கலைகளில் மக்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமின்றி அதிலே ஒரு பகுதி பங்கேற்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இணைத்து சிந்தித்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இயற்பண்பு அரங்கு, நேச்சுரலிஸ்டிக் தியேட்டர், மக்களை அமைதியான பார்வையாளர்களாக்கிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இப்படியான பார்வையாளர்களை வெறும் பார்வையாளர்களாக இருத்துகிற இந்த தன்மைக்கு எதிராக ஐரோப்பாவிலே பல இயக்கங்கள் எழுந்தன. யதார்த்த அரங்கிற்கு மாற்றீடாக ஐரோப்பாவில் முன்வைக்கப்பட்ட அரங்கே முழுமை நாடக அரங்கு, டோட்டல் தியேட்டர் என்பதாகும். கீழை தேயத்தை சார்ந்த பல முக்கிய நாடகக்காரர்களுடைய அரங்குகள் முழுமை அரங்குகளாக இருக்கின்றன என்பதையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். ஐரோப்பிய நவீன நாடக அரங்கும் ஆசிய நாடக அரங்கும் பரஸ்பர தாக்கங்கள் எனும் தலைப்பிலே இந்நூலில் மற்றொரு கட்டுரை இருக்கிறது. கீழைத்தேய நாடக அரங்குகளில் 3 வகை இருப்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். சமயச் சடங்குசார் நாடக அரங்கு, கிராமிய நாடக அரங்கு, மரபுவழி நாடக அரங்கு என 3 இருப்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். ஐரோப்பிய நாடக அரங்குகளில் பல்வேறு வகைகளை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். குறியீட்டு நாடக அரங்கு, சிம்பாலிக் தியேட்டர், மோடியுற்ற நாடக அரங்கு, ஸ்டைலைஸ்டு தியேட்டர், குரூர நாடக அரங்கு, குரூயல் தியேட்டர், காவிய நாடக அரங்கு, எபிக் தியேட்டர், சூழல் நாடக அரங்கு, என்விரான்மெண்ட் தியேட்டர் என்பதாக ஐரோப்பிய நாடக அரங்குகளினுடைய பல்வேறு வகைகளையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இயற்பண்புவாத நாடக அரங்கத்தினுடைய வளர்ச்சி, நேச்சுரலிஸ்டிக் ஆக்டிங் மெத்தட் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த இயற்பண்புவாத நாடக அரங்கத்தினுடைய வளர்ச்சி நாடகத்தின் மையமாக இருக்கக்கூடிய நடிகரை மேடையில் மறைத்துவிட்டது. இதை பிற்காலத்திலே வந்த ஐரோப்பிய நாடகவியலாளர்கள் கண்டித்தார்கள். நாடகத்திற்கு நடிகன் முக்கியம், நடிகனை இந்த நடிப்பு முறைமை அல்லது நாடக முறைமை மறைத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். வாழ்க்கையை அப்படியே காட்டுவதல்ல கலை. நேச்சுரலிஸ்ட் ஆக்டிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நடிப்பு முறைமையில் வாழ்க்கையை அப்படியே சித்தரிக்க வேண்டும், எந்த விதமான மிகைவும் குறைவும் அதில் இருக்கக்கூடாது என்கிற தன்மையின் அடிப்படையில் தான் அந்த இயற்பண்புவாத கோட்பாடு முன்வைக்கப்படுகிறது. எனவே அது மிக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. எப்படி? வாழ்க்கையை அப்படியே காட்டுவதல்ல கலை, அதற்கும் மேலாக கலைஞர் உணர்ந்தபடி காட்டுதலே கலை என்பதாக சொல்லப்படுகிறது. மேடை என்பது மக்களையும் கலைஞர்களையும் இணைக்க வேண்டும், அப்படி இணைப்பதாக கலை இருக்க வேண்டும் என்று ஒரு விமர்சனமும் எழுந்தது. நவீன நாடக கலைஞர்கள் ஆசிய நாடுகளின் மரபுவழி நாடகங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியவர்களானார்கள் என பேராசிரியர் குறிப்பிடுகிறார். தமக்கென ஒரு தேசிய நாடக அரங்கை உருவாக்கும் அல்லது உருவாக்கியவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதிலே 3 பிரிவினரை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு பிரிவினர் பழைய பாரம்பரிய நாடக அரங்கினை அவ்வண்ணமே பேணி பாதுகாக்க முயல்வோர். 2வது பிரிவினர் மேலை புலம் தந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இயைய அதனை செம்மைப்படுத்தி அழகாக்க முனைவோர். 3வது பிரிவினர் மரபுவழி நாடக அம்சங்களின் சாரத்தினை உள்வாங்கி நவீன நாடக நெறிமுறைகளையும் இணைத்து தம் மண்ணுக்கென ஒரு புதிய மரபை தோற்றுவிக்க முயலுவோர் என்று இந்த 3 பிரிவினரும் கீழைத்தேய நாடக மரபிலே இருந்ததை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, சிறுவர்களுக்கான நாடகங்களும் ஆசிரியர்களும் என்கிற தலைப்பிலே மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை இந்நூலிலே இருக்கிறது. சிறுவர் நாடகம் என்பது என்ன? சிறுவர் நாடகத்தில் மிக பிரதானமான அம்சம் நடிக்கும் சிறுவர்களும் அந்த நாடகத்தை பார்க்கும் சிறுவர்களும் அந்த நாடகத்தில் குதூகலமாக எந்தவித உளத்தடைகளுமின்றி ஈடுபடுதலாகும்
என்கிறார் பேராசிரியர். 2 முதல் 7 வயது வரை உள்ள பருவத்தை தூல சிந்தனைக்கு முற்பட்ட பருவம் என்கிறார் பேராசிரியர். தூல பருவம் என்பது கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் என்று சொல்லலாம். இந்த 7 வயதிற்கு பிறகுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் என்பது வருகிறது. எனவேதான் குறைந்தபட்சம் குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்கிற போது 7 வயதிற்கு பிறகு சேர்க்க வேண்டும் என்கிறார்கள். போலந்து நாட்டிலே 7-8 வயதிற்கு பிறகுதான் குழந்தைகள் பள்ளியிலே சேர்க்கப்படுகிறார்கள். நாம் தான் 2 வயது முடிவதற்கு முன்பதாகவே பள்ளியிலே கொண்டு போய் குழந்தைகளை தள்ளிவிடுகிறோம். எனவே இந்த 2 முதல் 7 வயது வரையிலான தூல சிந்தனைக்கு முற்பட்ட பருவத்திலே குழந்தைகளுடைய இயக்கம் எப்படி இருக்கும் என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இங்கு குழந்தைகளுடைய இயக்கங்கள் எண்ணங்களாக மாறுகின்றன. அசைவுகள் எண்ணங்களாக பரிணாமம் பெறுகின்றன. இதற்கு மொழி வளர்ச்சி துணை புரிகிறது. இறந்த கால எதிர்கால எண்ண கருக்கள் உருவாகின்றன. இங்கு பிள்ளை தன்னுடைய தசைகளின் அங்க அசைவுகளின் இயக்கங்களை அறிகிறது. இப்படியாக குழந்தை படிப்படியாக லயம் பெறுகிறது. ஒவ்வொரு பிள்ளையிடமும் இயல்பான லயம் உண்டு. பிள்ளைகள் தமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த இயல்பை கண்டுபிடிக்கும் வகையில் இவ்வயது மாணவருக்கு நாடகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிறார் பேராசிரியர். தெரிந்ததிலிருந்து தெரியாத ஒன்றை அறிமுகப்படுத்துதல், இலகுவான ஒரு அம்சத்திலிருந்து கடினமான ஒன்றை விளக்கும் முயற்சி, இலகுவான கதை அமைப்பிலிருந்து சிக்கலான கதை அமைப்பிற்கு செல்லுதல் என்பன இந்த வயதிலே குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிற நாடகங்களில் மேற்கொள்ளப்படலாம் என்கிறார் பேராசிரியர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பேராசிரியர் தருகிறார். இந்த வயதிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டிலே சேவலை பார்த்திருப்பார்கள். சேவல் எப்படி நடக்கும், தலையை வெட்டி வெட்டி திருப்பி கொண்டு எப்படி நடக்கும், சிறகை அடித்து எப்படி கூவும், எப்படி திரும்பி பார்க்கும், இதையெல்லாம் பார்த்திருப்பார்கள். இவற்றை அவதானித்து வரச் சொல்லி, அதைப்போல நாயையும் அவதானித்து வரச் சொல்லி, இந்த இரண்டையும் வைத்து ஒரு நாடகத்தை செய்யலாம் என்கிறார் பேராசிரியர். சேவல்களும் நாய்களும் வருவதாக ஒரு கதையை பாடலால் உருவாக்கலாம். இதை வைத்துக்கொண்டு ஒரு விளையாட்டாக நாடகத்தை தொடங்கலாம். எப்படியான விளையாட்டு? சேவல்களும் நாய்களும் துரத்தி பிடிப்பது, இப்படியான ஒரு விளையாட்டு. சேவல்களும் நாய்களும் துரத்தி பிடித்து விளையாடுவதாகவும் பின்னர் சமாதானப்படுவதாகவும் ஆக்கலாம் என்கிறார். இதில் சேவலை போல அபிநயிக்க குழந்தைகள் கற்கிறார்கள். உடலை அசைக்கிறார்கள், இசைக்கு அசைக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். இப்படியான பல்வேறு படிப்பினைகளை குழந்தைகள் பெறுகிறார்கள். இப்போது பேராசிரியர் மௌனகுரு சொல்லுகிறார், இப்படி நாடகத்தின் வாயிலாக, விளையாட்டின் வாயிலாக இயல்பாக குழந்தை கற்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. அவ்வாறன்றி நாம் கருத்துக்களாக, கோட்பாடுகளாக, அறிவிப்புகளாக குழந்தையிடம் கருத்துக்களை தருகிற போது அவருடைய மனதிலே எவ்வாறு தங்காமல் போகிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். பேராசிரியர் இப்படி சொல்லுகிறார், கூட்டாக எதனையும் செய்யும் பண்பையும் ஒற்றுமையாக இருக்கும் தன்மையையும் இந்த விளையாட்டிலே குழந்தைகள் பெறுகிறார்கள். வெறும் உடற்பயிற்சியை விட, அவதானியுங்கள் என்று கூறி அதட்டிச் சொல்வதை விட, ஒற்றுமையாயிருங்கள் என்று உபதேசிப்பதை விட இவ்வகுப்பறை நாடகம் அவர்கள் திறன்களை வளர்ப்பதை அனுபவ மூலம் நாம் உணரலாம் என்கிறார் பேராசிரியர். உண்மைதானே? இதைப் போலவே இந்த 7 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள், இவர்களுக்கு என்ன விதமான நாடகங்களை தரலாம், என்ன விதமான பயிற்சிகளை தரலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு சிறுகதையை வகுப்பில் கொடுத்து அதை நடிக்க வைக்கலாம். கதையை பாதியிலே விட்டுவிட்டு மாணாக்கரினுடைய கற்பனைக்கு ஏற்ப அதை முடிக்க சொல்லலாம். இங்கு தாமாகவே ஆக்கும் திறனை மாணாக்கருக்கு நாடகம் மூலம் பயிற்றல் வேண்டும். மாணவர்கள் கஷ்டமுறுமிடத்து ஆசிரியர் உதவி புரிய வேண்டும் என்கிறார் பேராசிரியர். எனவே மாணவர்கள் விளையாடுகிற போது எவ்வாறு இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கிறார்களோ, அதைப்போல கற்கும் போதும் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சிறார் நாடகம் வற்புறுத்துகிறது.
எனவே இந்த அடிப்படையில் சிறுவர் நாடகத்தில் மிக பிரதானமான அம்சம் நடிக்கும் சிறுவர்களும் அந்த நாடகத்தை பார்க்கும் சிறுவர்களும் அந்த நாடகத்தில் குதூகலமாக எவ்வித உளத்தடைகளுமின்றி ஈடுபடுதலாகும். அத்தகைய நாடகத்தின் செம்மை அத்துணை முக்கியமன்று. அந்நாடகத்தின் மூலம் உருவாக்கப்படும் மாணாக்கரின் உடற்செம்மையே முக்கியமானதாகும் என்கிறார் பேராசிரியர். மாணவர்களை வைத்து நடத்தப்படக்கூடிய நாடகத்தின் செம்மை இங்கு முக்கியமான விஷயமில்லை. செம்மையை விட முக்கியம் அந்த நாடகத்திலே ஈடுபடக்கூடிய மாணவர்களின் உடற்செம்மையே என்கிறார் அவர். ஒரு நாடக பயிற்சியாளனாக பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய நான் இதை உணர்ந்திருக்கிறேன். பல கல்வி நிறுவனங்கள் என்னை அழைத்து நாடக பயிற்சிகளை தந்து அவர்களுடைய பள்ளி ஆண்டு விழாக்களிலே நாடகத்தை அரங்கேற்ற சொல்லும்போது அந்த நிர்வாகத்தினரிடம் நான் இதை வற்புறுத்தி கூறியிருக்கிறேன். நாடகம் எப்படி வருகிறது, நாடகம் பார்வையாளர்களால் எவ்வாறு ரசிக்கப்படுகிறது என்பது எனக்கு முக்கியமில்லை. இந்த நாடகத்திலே பங்கு பெற்றக்கூடிய குழந்தைகளுடைய அனுபவம் தான் எனக்கு முக்கியம் என்பதாக நான் சொல்லுவேன். இந்த சிந்தனை பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் சிறுவர் நாடகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே எனக்கு நினைவுக்கு வந்து போகிறது. நண்பர்களே, இந்த நூலினுடைய 2ஆம் பகுதி பின் அமைப்பியல் பின் நவீனத்துவ நோக்கில் கூத்தை புரிந்து கொள்ளல் ஒரு ஆரம்ப முயற்சி என்ற ஒரு கட்டுரையோடு தொடங்குகிறது. பின் அமைப்பியலும் பின் நவீனத்துவமும் சமகாலத்தில் செல்வாக்கு மிக்க சிந்தனைகளாக எழுந்தமைக்கான காரணங்கள் உண்டு. அவற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பேராசிரியர். ஏன் இவை எழுந்தன என்பதற்கான காரணங்களை அவர் அடுக்கிச் சொல்லுகிறார். 1. முதற்காரணம் 1950களுக்கு பிறகு முதலாளித்துவ சமூகத்திலும் அது வளர்த்த சிந்தனைகளிலும் ஏற்பட்ட போதாமைகளாகும். முதலாளித்துவ சித்தாந்தங்களினால் உலகில் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் மனித சிக்கல்களையும் தெளிவாக விளக்க முடியவில்லை. மேலும் மேலும் பொருளாதார நெருக்கடிகளும் மனித சண்டைகளும் பெருகிக்கொண்டே சென்றமை. 2வது காரணம், முதலாளித்துவத்தை எதிர்த்து எழுந்த சோசலிச அரசான ரஷ்யாவும் அது கட்டி எழுப்பிய சமதர்ம தத்துவங்களும் மனிதகுலம் எதிர்நோக்கிய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க தவறியதுடன் சோவியத் சோசலிச குடியரசு சிதறிப்போனமை. 3வது காரணம், முதலாளித்துவத்தினதும் விஞ்ஞான வளர்ச்சியினதும் அபரிமித வளர்ச்சியால் ஏற்பட்ட பூகோளமயமாதற் கொள்கையும் பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்கமும் ஆகும். உலக ஆதிக்கம் அமெரிக்காவிடம் இல்லை, அங்குள்ள ஒரு சில கம்பெனிகளின் கைகளிலேயே உள்ளன. இப்பூகோளமயமாக்கம் நாடுகளின் இனங்களின் தனி மனிதர்களின் தனித்துவங்களை இழக்க வைக்கின்றது, அடையாளங்களை நாசம் பண்ணுகின்றது, செயற்கையான ஒரு கலாச்சாரத்தை மக்கள் மீது திணிக்கின்றது. எப்படி இதனை எதிர்கொள்ளலாம் என்ற திகைப்பு அறிஞர்களிடம் தோன்றியமை என்பதாக இந்த 3 காரணங்களையும் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் என்றொரு மிக முக்கியமான நூல் வந்திருக்கிறது. நண்பர்களுக்கு நான் அதை பரிந்துரை செய்கிறேன். உண்மையில் வல்லாதிக்க நாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார நலன்கள், அதற்கான திட்டமிடல்கள், எவ்வாறு பல பொருளாதார அம்சங்கள் நம் மீது திட்டமிட்டு திணிக்கப்படுகின்றன என்பதாக அந்த நூல் விளக்கி சொல்லுகிறது. எனவே இப்படியான காரணங்கள் தான் பின்னை அமைப்பியல் பின்னை நவீனத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோட்பாடுகள் எழுந்ததற்கான காரணங்கள் என்கிறார் பேராசிரியர் மௌனகுரு. பின் அமைப்பியல் பின் நவீனத்துவம் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டன. என்னென்ன விமர்சனங்கள்? 1, கடந்த காலத்தை முற்றாக உடைத்து நொறுக்கிவிட்டு இவை புதிதாக வருகின்றன. 2, கடந்த காலத்தில் உள்ள எல்லா தத்துவங்களையும் விமர்சனம் செய்து இவை தலைகீழாக்குகின்றன. 3, இதுவரையிலான எல்லா பெருங்கதையாடல்களின் தகர்வை அறிமுகம் செய்கின்றன. இவை 3. பின்னவீனத்துவம் தனக்குரிய தத்துவ ஊற்றுகளை காண்ட், நீட்ஷே, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இவர்கள் கருத்துக்களின் மீது சமூகம் வகிக்கும் தாக்கத்தையும்
பொருள்களினுடைய இருப்பையும் பெரிதுபடுத்தாத கருத்து முதல்வாதிகள். எனவே இந்த கருத்து முதல்வாதிகளினுடைய சட்டை பையிலே இருந்து உதித்த இந்த தத்துவங்கள் கருத்து முதல்வாதத்திற்கு ஆதரவளிப்பதாக இருக்கின்றன என்கிற விமர்சனங்களும் வந்தன. மார்க்சிய தத்துவத்துடன் இயல்புபடுத்தி புதிய சிந்தனைகளை தோற்றுவித்தார்கள் பிராங்க்ஃபர்ட் சிந்தனை பள்ளியைச் சேர்ந்தவர்கள். அல்தூசர், ஆண்டோனியோ கிராம்சி, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரை நாம் முதன்மையாக சொல்லலாம். மிகையில் ஃபூக்கோ, தெரிதா, ரோலன் பார்த், லியோதார்த் ஆகியோருடைய கருத்துக்களினுடைய அடிப்படையில் ஈழத்து கூத்தை விளக்குகிறார் மௌனகுரு. தமிழகத்தில் அதிகாரத்திற்கு எதிரான குரல் தெருக்கூத்தில் வரக்கூடிய கட்டியங்காரனுடையது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். தெருக்கூத்தில் வரும் கட்டியங்காரனுடைய ஒப்பனை எவ்வாறு இருக்கிறது? அவன் ஒரு பக்கத்தில் மீசை வரைந்து கொண்டு வருகிறான், அல்லது கருப்பு மையில் அல்லாத வெள்ளை சிவப்பு வண்ண சாயங்களால் அவன் மீசை வரைந்து கொண்டு வருகிறான். உடை கோணங்கித்தனமாக அணிந்திருக்கிறான். இவனுடைய கோணங்கித்தனமான சேட்டைகளோடு அவன் வெளிப்படுகிறான். எனவே தெருக்கூத்தில் வரக்கூடிய கட்டியங்காரனின் ஒப்பனை, உடை, கோணங்கித்தனம் எல்லாமே ஒழுங்கை மீறுபவை என்கிறார் பேராசிரியர். தெருக்கூத்திலே துரியோதனன் சபையை நாடி வருகிறான். அவன் கட்டியங்காரனை விழித்து பேசுகிறான். காவலாள், வந்திருப்பது இன்னார் இனியார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறான். அதற்கு கட்டியங்காரன் சொல்லுகிறான், தெரியாது என்பான். துரியோதனன் சாட்டையினை எடுத்து கட்டியங்காரனை அடிக்கிற போது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பான். தெரியும் அல்லவா, சொல் என்று சொன்னவுடன் அவன் சொல்லுவான், மூத்திர சந்தில் சாராயம் வாங்கி குடித்த முனுசாமி தானுங்களே நீங்க என்பான். கட்டியங்காரன் அப்படி சொன்னதும் துரியோதனன் சாட்டையை எடுத்து மீண்டும் அடிப்பான். இப்போது கட்டியங்காரன் சொல்லுவான், உங்களை எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா, எனவே விளக்கமாக சொல்லுங்கள் என்பான். சரி, விளக்கமாக சொல்லுகிறேன் என்று தன்னுடைய பிரஸ்தாபத்தை சொல்ல ஆரம்பிப்பான் துரியோதனன். டேய், நான் திருதராட்டிர மகாராஜாவின் புத்திரன் என்பான் அவன். அதற்கு கட்டியங்காரன் சொல்லுவான், ஓ, அந்த குருட்டு ராஜாவோட மகனா என்பான். அஸ்தினாபுரத்திற்கு அரசன் என்பான் துரியோதனன். ஓஹோ, பாண்டவர்களை கலச்சி விட்டு ஆட்சி புரிந்த அந்த இடமா என்பான் கட்டியங்காரன். நாங்கள் குருவம்ச பரம்பரை, அண்ணன் தம்பிகள் 101 பேர் இருக்கிறோம் என்பான் துரியோதனன். பாஞ்சாலியோட சீலையை உறிஞ்ச படுபாவிங்க நீங்க தானா என்று கேட்பான் கட்டியங்காரன். நண்பர்களே, பைத்தியம் போல தோற்றமளிக்கக்கூடிய கட்டியங்காரனால் அதிகாரம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதை பேராசிரியர் மௌனகுரு மிக நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். ஈழத்து கூத்துக்களில் இத்தன்மை வெளிப்படுவதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். எனவே பின்னை நவீனத்துவம் முன்வைக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துதல் என்பதான அந்த கோட்பாடு எவ்வாறு தெருக்கூத்திலே பொருந்தி வருகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். தெரிதா முன்வைத்த வாதங்கள்: ஒன்று, சொற்களும் அவை தரும் அர்த்தங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல என்பது. இரண்டாவது, கட்டவிழ்ப்பு வாதம் என்பது. இந்த இரண்டு அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு பேராசிரியர் மிக விரிவாக கூத்தை ஆய்வு செய்கிறார். மட்டக்களப்பில் கண்ணங்குடாவில் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட ஒரு கூத்தினை பற்றி பேசுகிறார் மௌனகுரு. ஒரு கூத்து அல்லி பாண்டவ மன்னர்கள் இவர்களுக்கு இடையே நடந்த சண்டையை பற்றி குறிப்பிடுகிறது. பெண்ணாகிய அல்லியை அடக்க பாண்டவர்கள் வருகிறார்கள். அல்லி தனி ஒருத்தியாக எதிர்த்து நிற்கிறாள். அந்த கூத்தை பார்த்து கொண்டிருந்த 2 வயதான அந்த ஊர் பெண்மணிகள் தங்கள் இளைஞர்களினுடைய போராட்டங்களை நினைவிலே கொண்டு விடாதபடி ஆளை கலைச்சு விரட்டு என்கிறார்கள். இதை கவனித்த பேராசிரியர் மௌனகுரு எழுதுகிறார், நடந்த அந்த தெருக்கூத்து ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆனால் அந்த 2 வயதான பெண்மணிகளும் வேறொரு அர்த்தம் கற்பித்து பார்த்திருக்கக்கூடும். இதை தெரிதாவினுடைய அர்த்தத்தை தாண்டிய பொருள் என்பதான அந்த கோட்பாட்டிலே இணைவுபடுத்தி காணுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கூத்தின் கதை, கூத்தின் அமைப்பு, கூத்தின் அழிக்கை ஆகியவற்றை கொண்டு இக்கருத்தை விவாதிக்கிறார் பேராசிரியர். நண்பர்களே, இந்நூலினுடைய மற்றொரு கட்டுரை 13ஆம் நூற்றாண்டுக்கும் 18ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் தமிழகத்தில் நிலவிய இந்து நாடக மரபு என்பது. இந்த தலைப்பை சற்றே கவனியுங்கள்.
இந்து நாடக மரபு என்கிறார் பேராசிரியர். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை என்கிறார். இந்து என்கிற சொல் தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை அது மிக பழமையான சொல் அல்ல. அது ஒரு அரசியல் சொல்லாடல். ஆனால் இதை ஒரு பண்பாட்டு வெளியை விளக்கக்கூடிய பேராசிரியர் இந்து நாடக மரபு என்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை சைவ வைணவ மரபினுடைய இணைவு பிற்காலத்திலே இந்து என்பதாக சொல்லப்பட்டது. எனவே இந்து என்ற சொல்லாடல் பிற்காலத்தில் வந்தது. இதை 13ஆம் நூற்றாண்டோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேராசிரியருடைய இந்த பதம் நமக்கு சில கேள்விகளை எழுப்புகின்றன. நண்பர்களே, இது இவ்வாறு பார்க்கக்கூடிய தன்மை என்பது பௌத்தத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஈழத்து சமூகத்தினுடைய பொது நிலைப்பாடுதான். எனவே இதற்கு விதிவிலக்கு அல்லாமல் பேராசிரியரும் இவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்து மரபில் இரு வகை என்பதாக பேராசிரியர் பகுத்து காட்டுகிறார். சமஸ்கிருத மயப்பட்டதும் ஆகம நெறிப்பட்டதுமான செந்நெறி இந்து மரபு என்று ஒன்றையும், சமஸ்கிருத மயப்படாததும் ஆகம மயப்படாததுமான செந்நெறி சாரா இந்து மரபு என்ற ஒன்றையும் அவர் எடுத்து காட்டுகிறார். செந்நெறி சார்ந்த இந்து மரபை ஆகம நெறி சார்ந்த சைவ மரபு, சமஸ்கிருத மயப்பட்டதான வைஷ்ணவ மரபு என்பதாக பகுத்து காட்டுகிறார். அரசவைகளில் நடத்தப்பட்ட நாடகங்கள், பெருங்கோயிலை சார்ந்திருந்த கலை மரபு, பெருங்கோயில்களுக்கு வெளியே நடத்தப்பட்ட நாடகங்கள், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து முதலானவை என்று பல்வேறு நாடக ஆக்கங்களை, நிகழ்வுகளை அவர் எடுத்து காட்டுகிறார். பெருங்கோயிலுக்கு வெளியே செழுமை வாய்ந்த நாடக மரபுகள் நிலவின. இவற்றை நடத்தியோர் சமூக அமைப்பில் 2ஆம் 3ஆம் நிலைகளில் இருந்தமையினாலும் அது சிறு கோயில்களில் நடைபெற்றதாலும் அந்நாடக கலையில் அறிஞர்கள் அதிக அக்கறை செலுத்தவில்லை என்கிறார் பேராசிரியர். நண்பர்களே, இந்த நூலினுடைய 3வது பகுதி, இறுதி பகுதி, சில கட்டுரைகளை கொண்டு இயங்குகிறது. சடங்குகளிலிருந்து நாடகம் வரை ஈழத்து தமிழ் நாடகத்தின் தோற்றம் பற்றிய சில சிந்தனைகள் என்பதாக ஒரு கட்டுரை. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாடக மரபு இருந்திருக்குமாயின் ஈழத்தமிழருக்கென ஒரு நாடக மரபு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இருந்திருந்தால் அந்த மரபு யாது, அதன் ஊற்றுக்கண் யாது என்பதாக கேள்வியினை எழுப்பி பல்வேறு விவாதங்களை மேற்கொள்ளுகிறார் பேராசிரியர். நாடகத்தினுடைய படிமுறைகள் என்று சிலவற்றை எடுத்து காட்டுகிறார். 1, நாடகம் சார்ந்த சமயச் சடங்குகள். 2, சமய கரணங்கள் சார்ந்த நாடகங்கள். 3, சமய கரணம் சாராத நாடகங்கள் என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழ்நாட்டில் கூட தமிழ் நாடகங்களின் மூலத்தை கண்டறியக்கூடிய முயற்சிகள் இன்னும் பெருமளவு தொடங்கப்படவில்லை என்கிறார் மௌனகுரு. இன்றைய தெருக்கூத்தே தமிழரின் தியேட்டர் என சிலர் முன்மொழிவதை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆனால் தமிழர்களினுடைய தியேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய நாடக அரங்கமாக தெருக்கூத்தை முன்னிறுத்துவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அது தமிழகம் முழுவதுக்குமான தியேட்டராக இருக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான நாடக வடிவங்கள் இருக்கின்றன என்பதை பேராசிரியர் மு. ராமசாமி எடுத்துக்காட்டுகிறார் என்பதையும் நான் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, ஈழத்தமிழரின் சடங்குகள், நாடக கூறுகள் என விரிவாக விளக்குகிறார் பேராசிரியர். அதைப்போல இந்நூலினுடைய மற்றொரு கட்டுரை, ஈழத்தில் பயில் நிலையில் உள்ள தமிழ் நாடக அரங்கியற் கலை என்பது, அறிமுகமும் பேணுதலும் வளர்த்தல் சம்பந்தமாக சில ஆலோசனைகளும் என்பதாக இந்த கட்டுரையுடைய தலைப்பை அமைக்கிறார் பேராசிரியர். இக்கட்டுரையில் பல்வேறு விதமான கூத்துக்களை அவர் எடுத்துக்காட்டுகிறார். பறைமேள கூத்து, வசந்தன் கூத்து, மகிடி கூத்து, காத்தவராயன் கூத்து, வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, தென்மோடி கிறித்தவ கூத்துக்கள், மன்னாரில் ஆடப்படும் தென்மோடி வடபாங்கு தென்பாங்கு கூத்துக்கள், வாசாப்பு, பாரம்பரிய இசை நாடகம், காமன் கூத்து, அர்ச்சுனன் தபசு என ஈழத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான
நாடக மரபுகளை, நாடக வடிவங்களை, கூத்து வடிவங்களை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். அந்த கூத்துக்களை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை குறித்தும் சில குறிப்புகளை தருகிறார். அந்தந்த பிரதேச மக்கள் எப்படி எப்படி இவற்றை ஆடுகிறார்களோ அம்முறையிலேயே தொடர்ந்தும் ஊக்குவித்தல் வேண்டும். கூத்துக்கள் கிராம மக்களுடன், கிராமிய வாழ்வுடனும் இணைந்தவை. அவை உயிர் துடிப்போடு வாழ்வதற்கான வேர்கள் கிராமிய வாழ்க்கையிலே தான் உள்ளன. எனவே கூத்து அங்கேதான் வாழ முடியும் என்கிறார் பேராசிரியர். கூத்தை சாத்திர ரீதியாக புரிந்து கொள்ளவும், மேலும் கற்பிக்கவும், கூத்து அண்ணாவியாருக்கு உதவவும் தான் புத்திஜீவிகளினுடைய துணை தேவை என்கிறார் அவர். அவர் இப்படி சொல்லுகிறார்: பாரம்பரிய கலைகளை பாரம்பரியத்தில் வாழ்பவர்கள் அல்லது அதனை பற்றி சிந்திப்பவர்கள் தான் பாதுகாக்க முடியும். புத்திஜீவிகள், படித்த மட்டத்தினர் அதை பாதுகாக்க நினைப்பது பிழை. பாதுகாக்கவும் முடியாது. எந்த சூழலில் அது பிறக்கிறதோ அந்த சூழலில்தான் அது உயிர் வாழும். பேணுதலும் அங்குதான் நிகழும். பேணும் செயலினை, கூத்தினை நிகழ்த்தும் மக்களை கொண்டு பேணப்படும் இடத்திற் பேணுதலே முறை என்கிறார் பேராசிரியர். நண்பர்களே, கூத்தை வளர்த்து எடுத்தலில் 4 படிநிலைகளை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நவீன நாடகங்கள் எவ்வாறு ஈழத்திலே வளர்ச்சியுற்றன என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். ஜனரஞ்சகமான நாடகம், காத்திரமான நாடகம் என்ற வகைமையிலும் அவர் பேசுகிறார். மொழிபெயர்ப்பு நாடகங்களினுடைய தேவை, தாக்கம் பற்றி பேசுகிறார். புதிய நாடகங்களினுடைய ஆக்கங்கள் எவ்வாறு இலங்கையில் நிகழ்ந்தன என்பதை பற்றி பேசுகிறார். அதில் மிக முக்கியமான நாடக ஆசிரியரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். நமது மண்ணுக்குரிய பிரச்சனைகளை, மாந்தர்களை, அவர்களுடைய முரண்பாடுகளை முன்வைத்து உருவாக்குகின்ற நாடகங்கள் தான் இவை. இதன் முன்னோடி பேராசிரியர் கணபதி பிள்ளை ஆவார். பேச்சு தமிழை உயிர் துடிப்புடன் கையாண்டு நாடகம் எழுதிய முதல் மகன் பேராசிரியர் கணபதி பிள்ளை என்கிறார் மௌனகுரு. அதைப்போல இலங்கையினுடைய ஏனைய தமிழ் நாடக ஆசிரியர்களையும் அவர் சுட்டிச் செல்கிறார். மகாகவி, முருகையன், நா. சுந்தரலிங்கம், பௌசுல் அமீர், மாத்தளை கார்த்திகேசு, குழந்தை சண்முகலிங்கன் என்று ஏராளமான நாடக எழுத்தாளர்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். பாண்டி இருப்பு திரௌபதி அம்மன் கோயில் பாரத சடங்கு ஒரு நாடக நிலை நோக்கு என்பது அடுத்த கட்டுரை. தமிழ்நாட்டில் நடக்கும் பாரத விழாவானது சடங்கு நிலையிலிருந்து சற்று வளர்ச்சி அடைந்தது. அதனை சடங்கு அம்சம் நிரம்பிய நாடகம் எனலாம் என்கிறார் பேராசிரியர். பாண்டி இருப்பு நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த நிகழ்வுகள் நாடக அம்சம் நிரம்பிய சடங்கு எனலாம் என்கிறார். மட்டக்கிளப்பினுடைய மகிடி கூத்துக்கள், சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளுக்கும் கூத்துக்களுக்குமான ஒற்றுமைகள், மட்டக்களப்பில் நாடக அரங்கு என்று பல்வேறு செய்திகளை அவர் எடுத்துக்காட்டுகிறார். மட்டக்களப்பு நாடகங்களை ஆராய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பேராசிரியர் மிக விரிவாக பேசுகிறார். நண்பர்களே, இந்த தொகுப்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டுரை, என்னை ஈர்த்த கட்டுரை என்று நான் இக்கட்டுரையை சொல்வேன். இசைப்பார் இல்லை என்பதால் அந்த ராகம் இல்லாமலா போய்விடும் என்கிற தலைப்பிலான ஒரு கட்டுரை. கந்தன் கருணை என்ற ஈழத்தின் மிக முக்கியமான நாடகம் நிகழ்த்தப்பட்ட காலகட்டத்தை பற்றிய தன்னுடைய மனப்பதிவுகள் என்பதாக பேராசிரியர் மௌனகுரு தன்னுடைய சிந்தனைகளை இதிலே தந்திருக்கிறார். 1969ஆம் ஆண்டு இலங்கையில் கோயில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது. தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் இதை முன்னின்று நடத்தியது. அதன் விளைவுகள் பாரதூரமானவை. ஏராளமான சமூக நிகழ்வுகளை அது தாக்கியது. சுபத்திரன் என்கிற ஒரு கவிஞர் எழுதிய கவிதையினை பேராசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். சாதி திமிருடன் வாழும் தமிழன் ஓர் பாதி தமிழனடா என்பது அந்த வரிகள். நண்பர்களே, பேராசிரியர் மௌனகுரு எழுதி இயக்கிய சங்காரம், குடிநிலம், கந்தன் கருணை என்கிற நாடகம், கோபுரவாசல், கோடை, இந்த நாடகங்களெல்லாம் எவ்வாறு சாதிய கொடுமைகளை சாடி எழுந்த நாடகங்கள் என்று எடுத்துக்காட்டுகிறார். முருகன் கோயிலிலே உள்ளே நுழைய வேண்டும் என்று ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் போராடுகிறார்கள்.
அதை ஆதிக்க சாதியினர் தடுத்து நிறுத்துகிறார்கள். கோயில் நுழைவுக்கு போராடும் மக்களுக்கு ஆதரவளித்து போராட்டத்தை தொடரும்படி கோவிலில் விக்கிரமாக நிற்கும் கந்தன், முருகன் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வேலை கொடுத்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்த சொல்லுகிறான் என்பதாக அமைவதுதான் கந்தன் கருணை என்னும் நாடகம். நெல்லியடி அம்பலத்தாடிகள் எழுதிய இந்த நாடகம் NK ரகுநாதன் எழுதிய ஒரு புதினத்தை அடிப்படையாக கொண்டது. பலத்த விவாதங்களை கிளப்பியது இந்த கந்தன் கருணை. 1970களினுடைய முற்பகுதியில் கொழும்பில் தாசிசிஎஸ் நெறியாளுகையில் மௌனகுரு கந்தனாக நடித்த அந்த நாடக அனுபவத்தை மிக விரிவாக சுவைபட எழுதுகிறார் பேராசிரியர் மௌனகுரு. தாசிசிஎஸ் என்கிற மாபெரும் கலைஞனின் மேன்மை, சிறப்பு என உணர்வுபூர்வமாக விவரிக்கிறார் அவர். தாசிசிஎஸ் இப்போது லண்டன் நகரத்திலே வசித்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி எழுதும்போது இப்படி சொல்லுகிறார் பேராசிரியர்: ஆற்றல் வாய்ந்த நெறியாளன் எழுத்துருவை அப்படியே ஒப்புவிப்பவன் அல்ல. எழுத்துரு ஒரு சிருஷ்டியாயின் எழுத்துருவின் அவைக்காற்று வடிவம் இன்னொரு சிருஷ்டியாகும் என்கிறார் பேராசிரியர். இவ்வாறு அந்த தாசிசிஎஸ் என்ற மாபெரும் கலைஞனுடைய மேன்மையை அவர் சிலாகித்து பேசுகிறார். நண்பர்களே, தாசிசிஎஸ் இந்த கந்தன் கருணை என்ற நாடகத்தை 2வது முறையாக கொழும்பிலே தயாரிக்கும் போது பல மாற்றங்களை செய்தார். என்னென்ன விதமான மாற்றங்கள்? ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கும் ஆதிக்க சாதியினருக்குமான அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை அசுரர்களுக்கும் பக்தர்களுக்குமான போராட்டமாக தாசிசிஎஸ் வேறொரு வடிவத்திற்கு கொண்டு போகிறார். அதைப்போல நாடகத்தினுடைய நிகழ்த்து முறைமையிலும் வடிவத்தில் பல்வேறு புதுமைகளை செய்கிறார். இவ்வாறு தாசிசிஎஸ்னுடைய அந்த பங்களிப்பை எல்லாம் விரிவாக எடுத்துக்காட்டக்கூடிய பேராசிரியர் மௌனகுரு அந்த நாடக ஒத்திகை காலத்தை குறித்த தன்னுடைய நினைவுகளை மிகவும் சிலாகித்து எழுதுகிறார். அவர் இப்படி சொல்லுகிறார்: நாடக கம்யூனாக வாழ்ந்த காலம் அது என்கிறார். கம்யூன் என்பது ஒத்த சிந்தனை உடையவர்கள் ஒன்றாக கூடி வாழக்கூடிய ஒரு கூட்டு வாழ்க்கை. நாடகம் என்பது கூட்டுக்கலை என்பதை இந்த உரையினுடைய தொடக்கத்திலே பார்த்தோம். அதைப்போல நாடகம் செய்வது என்பது ஒரு கூட்டு செயல்பாடு. நாடகத்தை தயாரிக்கிற போதும் ஒரு கம்யூனாக ஒரு கூட்டு வாழ்க்கையினை தாங்கள் மேற்கொண்டிருந்த அந்த சிறந்த பகுதிகளை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். சிங்கள நாடகமும் உச்சத்தில் இருந்த காலம் அது. தமிழ் இளைஞர்களிடம் கருத்து இருந்தது, பயிற்சி இல்லை. சிங்கள நாடகக்காரர்களிடம் பயிற்சி இருந்தது, கருத்து உத்வேகம் இல்லை. இதை குறித்து பேராசிரியர் சிவத்தம்பி சொல்லும்போது இப்படி சொல்லுவார்: எமது நாடகம் கோயில் இல்லாத விக்கிரகம் போலிருந்தது, அவர்களது நாடகம் விக்கிரகம் இல்லாத கோயில் போலிருந்தது என்பார். இதை மேற்கோளாக எடுத்து காட்டக்கூடிய மௌனகுரு இப்படி சொல்லுகிறார்: எங்களிடம் விக்கிரகம் இருந்தமைக்கான காரணம் நாடகத்தை நாம் சமூக மாற்றத்திற்கு உரியதொரு சக்தியாக வளர்த்து எடுத்தமைதான் என்கிறார் மௌனகுரு. நண்பர்களே, ஈழத்து தமிழ் அரங்கும் சமகால செல்நெறிகளும் என்கிற தலைப்பிலும் ஈழத்து தமிழ் நாடகங்கள் மறுபார்வை என்கிற தலைப்பிலும் பல்வேறு செய்திகளை பேசுகிறார் மௌனகுரு. ஈழத்தில் நாடகத்தில் காத்திரமாக ஈடுபட்ட, இன்றும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி சிதம்பரநாதன் உள்ளிட்ட பல பேருடைய பங்களிப்பை, ஆக்கங்களை மிக விரிவாக பேசுகிறார் மௌனகுரு. ஈழத்து தமிழ்ச் சமூகம் இன அடையாளங்களை உயர்த்தி பிடித்த சுரணை மிகு சமூகமாக இருக்கிறது என்பதற்கு அதன் கலை சார்ந்த அக்கறையும் காரணமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. நண்பர்களே, பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களின் அரங்கியல் நூலை படிக்கும்போது நடிப்பு குறித்தும் நாடக வரலாற்றை அதன் உள்ளார்ந்த பண்பு நெறி சார்ந்தும் புரிந்து கொள்ள முடிகிறது. நாடக வரலாறு என்பது தகவல்கள் பொதிந்தது அல்ல, மாறாக அதனுடைய ஆற்றுகை மரபு சார்ந்தது என்ற புரிதலை இந்த நூல் ஏற்படுத்துகிறது. உலகமெங்கும் விசிறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களின் வேர்களின் அடிப்படையை புரிந்து கொள்ள இந்நூல் ஒரு கைவிளக்காக ஆகும்.
ஒரே மொழி தேசிய இனம் என்கிற அடிப்படையில் தமிழக தமிழருக்கும் இந்நூல் புதிய வெளிச்சங்களை தரக்கூடும். தமிழகத்தின் நாடக போக்கின் போதாமைகளையும் இது சுட்டுரைக்கும். நண்பர்களே, 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் தி இந்து ஆங்கில நாளிதழ் சென்னையில் நடத்திய லிட்ரேச்சர் ஃபார் லைஃப், லிட் ஃபார் லைஃப் எனும் நிகழ்வில் பேராசிரியர் கலாநிதி சி. மௌனகுரு அவர்களை அவர்களுடைய நாடக பங்களிப்பு குறித்து நான் விரிவாக நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த நேர்காணல் நம்முடைய கூத்துக்களம் வலையொலியில் நீங்கள் காண காத்திருக்கிறது. அந்த காணொளியையும் பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, நாம் அவசியம் பயில வேண்டிய நூல் அரங்கியல், நாம் அவசியம் மிக விரிவாக பயில வேண்டிய நாடக கலைஞன், ஆய்வாளர், பேராசிரியர் சி. மௌனகுரு என்பதையும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.